சேலம் மாவட்டம் கருப்பூர் அருகே பொக்லைன் இயந்திரங்களை பயன்படுத்தி நீரோடையை மூடி தார் சாலை மற்றும் மென்மயானம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். சாலை அமைக்கும் பகுதியில் தலா 40 ஏக்கர் பரப்பளவு கொண்ட 2 ஏரிகள் உள்ளதாக தெரிவித்த விவசாயிகள் நீரோடையை மூடினால் எப்படி விளைநிலங்களுக்கு நீர்ப்பாசனம் கிடைக்கும் என்று கேள்வி எழுப்பினர். கவர்மெண்ட் வந்து இது மாதிரி நாங்கள் மின்மயம் அமைக்கிறோம், அது பண்ணுறோம், இந்த இது ரோடு போடுறோம், இது மாதிரி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஒரு 6 மாதம் அளவு டார்ச்சர் கொடுக்குறாங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுறதை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு வாழை, மஞ்சள் இது மாதிரி எவ்வளோ வெள்ளாமை இருக்குது. இதனால் எங்களுக்கு எவ்வளோ பாதிப்புன்னு மொத்தம் 200 ஏக்கரா. இந்த ஏரியாவில் தண்ணி போனால் தான் நாங்கள் விவசாயம் பண்ண முடியும். காஞ்சிபுரம் காவலன் கேட் பகுதியில் செல்போன் பேசிக்கொண்டே அக்கம் பக்கத்தை கவனிக்காமல் சாலையை கடந்த இளைஞர் மீது இருசக்கர வாகனம் ஒன்று மோதியது. இதனால் சாலையில் சறுக்கிக் கொண்டு சென்ற அந்த 2 வீலரில் மோதி எதிரில் வந்த மற்றொரு இருசக்கர வாகனமும் கீழே சரிந்தது. கோவை மை V3 ஆட்ஸ் நிறுவனம் மீதான மோசடி புகார் மீது சாட்சிகள் விசாரணை நடைபெற்று வருவதாக அம்மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். கொத்தடிமை தொழிலாளர் தினத்தை ஒட்டி கோவை ரயில் நிலையத்தில் நடந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு பின் பேட்டி அளித்த அவர், பெரும்பாலான மோசடிகள் ஆரம்பத்தில் அனைவருக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில்தான் இருக்கும் என்றார். பிரமிட் ஸ்கீம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது தடை செய்யப்பட்டது. ஆரம்ப காலத்தில் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக பணத்தை கொடுத்து அதுக்கப்புறமா நிறைய பேர் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா தான், டெபாசிட் பண்ணதுக்கப்புறமா தான் ஏமாத்துற மாதிரி தான், அந்த மாதிரி தான் மோடஸ் ஆப்பரண்டி இருந்திருக்குது. அதன் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ அதனுடைய புலன் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அதில் கூடிய சீக்கிரம் முடிவெடுக்கும். வெயிலால் விளைச்சல் குறைந்திருந்தாலும் போதிய விலை கிடைக்கவில்லை என கூறி ஒட்டன்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் சிலர் தக்காளிகளை பறிக்காமல் செடியிலேயே விட்டுவிட்டதாக தெரிவித்தனர். சாகுபடி செலவு கூட கிடைக்காததால் தக்காளிகள் செடியிலேயே பழுத்து அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். நாகை மாவட்டம் தலைஞாயிறில் கஞ்சா வழக்கில் கைது செய்து சிறையில் அடைப்பதற்காக அழைத்துச் செல்லப்பட்ட மணி என்ற இளைஞர் போலீசாரிடம் முதலில் பசிக்கிறது என்று டீ வாங்கி குடித்துவிட்டு அதன்பின் பீடியும் பத்தி பெட்டியும் கேட்பது போன்ற வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. போதை வழக்கில் கைதானவருக்கு போலீசார் பீடி வாங்கி தருவதா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கேமரால பதிவாகும். நீ போனீங்கன்னா மறுபடியும் மாற்றத்துக்கா வாங்கிக்கல அப்புறம் விடுங்க. அப்புறம் ஏன் வந்து சொல்ல வேண்டியதானே கம்ப்ளைண்ட் இல்லை. தமிழகத்தில் பாஜக 21% வாக்குகள் வாங்கும் என கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். டெல்லி சென்று திரும்பிய அண்ணாமலை சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர் 16, 17, 18 ஆகிய தேதிகளில் பாஜக செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். அதிமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் இருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைந்துள்ளதாக தெரிவித்த அண்ணாமலை, பாரதிய ஜனதா கட்சி குதிரை போன்றது என்றும் கூட்டணி கட்சிகள் குதிரை வண்டி போன்றது என்றும் கூறினார். பாஜக தான் கூட்டணி கட்சிகளை இழுத்துச் செல்லும் என்று கூறிய அண்ணாமலை, ஓரிரு வாரங்களில் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூக முடிவுகள் பெறும் என்றார். 21% பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வாங்குதுன்னா இன்னைக்கு ரிசல்ட். இன்னைக்கு அவங்க இப்பதான் அப்டேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. தமிழகத்தில் பெரிய கட்சிகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறதுனா, எங்களுடைய வேலையை கம்பீரமாக எந்தவித சலனமும் இல்லாமல் தொண்டர்கள் கீழே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ எங்களுடைய வேலைகள் சைலண்டாக எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு 189 தொகுதிகளை யாத்திரையில் கடந்திருக்கும். 189 இடத்துல பேசியிருக்கோம். கூட்டணிங்கிறதுனா ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா, கார்ட் ஹார்ஸ், ஒரு குதிரை ஒரு வண்டி இழுக்கணும். வண்டி குதிரை தானே வண்டி இழுக்குமோ தவிர வண்டி குதிரை இழுக்க முடியாது. கூட்டணியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கின்றோம். இது எங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கான நேரம். கடந்த 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் பாரதிய ஜனதா கட்சி எங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்.
அது குதிரை மாதிரிங்கண்ணே. கூட்டணிங்கிறது வண்டி மாதிரி. குதிரை வண்டி இழுக்கணுமோ தவிர கூட்டணி வந்து பாரதிய ஜனதா கட்சி இழுக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்க. வரும் 11ஆம் தேதி பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா சென்னை வருகையின் போது மக்களுக்கும் போக்குவரத்துக்கும் பாதிப்பின்றி என் மண் என் மக்கள் யாத்திரையை முன்னெடுப்பதில் உறுதியாக இருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். திமுக எம்பி டி.ஆர். பாலுவின் பேச்சில் சாதிய வன்மம் இருப்பதாக தெரிவித்த அண்ணாமலை 2G தொடர்பாக விரைவில் மேலும் பல டேப்கள் வெளியிடப்பட உள்ளதாக கூறினார். எந்த நிறுவனம் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிறுவனம் எல்லாம் அவங்களுடைய ஆனுவல் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட். ஒரு நிறுவனமே ஒரு ஆண்டு புதுசாக கேபிட்டல் எக்ஸ்பான்ஷன் பண்ணுவாங்க. இதற்கு ஒரு முதலமைச்சர் போகணுமா? விநாச காலம் விபரீத புத்தி அப்படிம்பாங்க. ஒரு மனிதனுக்கு கெட்ட காலம் ஆரம்பிக்கும் பொழுது இது போன்ற பேச்சுக்கள் வாயிலிருந்து வரும். பாராளுமன்றத்தினுடைய அவையில் அன்ஃபிட்னு ஒருத்தரை சொல்கிறது, மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது. இதற்கு முன்பு நம்முடைய சீஃப் செக்ரட்டரியை பார்த்துட்டு வந்தால் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களான்னு கேட்டது. இந்த மாதிரி பல இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஜாதி வன்மம் வெளியே வருது. எங்களுடைய 2G டேப் நீங்கள்லாம் ஒன்று ரிலீஸ் பண்ணுறது நீங்கள் கேட்டே இருக்கிறீங்க. 5 ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் டிஆர் பாலனுக்கு 3 நாள் இருக்குது. இனி வருகின்ற காலத்தில் டிஆர் பால் அவர்களுக்கு தொடர்ந்து கடினமான கேள்விகள் இருக்கும். குறிப்பாக இந்த 2G பார்ட் டிஎம்கே பார்ட் 3 ஃபைல்ஸ் அந்த 9 டேப்பு முடிஞ்சதுக்கப்புறம் டிஆர் பாலு அரசியல் இருக்காரான்னு பார்க்கலாம்.